Hi friends, welcome to Watch My Channel. Special Magic Square 47, Magic Sum 17. Here the order of the Magic Square is 5. 5 rows, 5 columns. எந்த பக்கம் கூட்டினாலும் Magic Sum 17 வரும் except one direction. ஓகே, இப்போ இதில் இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் புதிதாக பார்க்கக்கூடிய ஒன்று. இதுவரை நீங்கள் கண்டீராத ஒன்றாக இருக்கும். நான் அப்லோடு பண்ணும் ஒவ்வொரு மேஜிக் ஸ்கொயர் டேபிளும் வித்தியாசமாக இருக்கும். புத்துணர்ச்சியை ஊட்டும், கணிதத்தில் ஆர்வத்தை தூண்டும், மாணவர்களுக்கு மிகவும் மிகவும் சிறந்தது. குறிப்பாக கணிதமே எனக்கு கஷ்டம் சார், வராது என்ற மாணவர்களுக்கு இந்த மாதிரி மேஜிக் சம்பந்தமான கணக்குகளை கொடுத்து அவர்களை கவனிக்க செய்து, இதன் மூலம் அவர்கள் பயிற்சி செய்வதன் மூலம் அவர்களுக்கு கணக்கு மென்மேலும் ஆர்வத்தை உண்டாக்கும் என்று கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால் முடிந்தவரை இந்த மாதிரி மேஜிக் ஸ்கொயர் சம்மை அனைவருக்கும் அனுப்பி நீங்களும் பாருங்கள், நீங்களும் முயற்சி செய்யுங்கள். நேரத்தை வீணடிப்பது என்று இல்லாமல் எப்படி இன்ட்ரெஸ்டோடு, அதாவது ஒரு கொஸ்டினுக்கு எப்படி விடை கிடைத்து விட்டால் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறதோ அதே போல தான் இதுவும். உங்களுக்கு கவலையே இருக்காது. கணக்கில் நீங்களும் புலியாகலாம், நீங்களும் இதே மாதிரி வெவ்வேறு வகைகளில் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ கம் டு த பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ எந்த பக்கம்னாலும் 17 வரும், ஒரு பக்கம் மட்டும் வராது. எப்போ எல்லா பக்கமும் வரும் அப்படின்னாக்கும், ஏன்னா இது மேஜிக் ஸ்கொயர் ஆர்டர் 5 5 ரோ 5 காலம் இருக்கிறதுனால இங்கே முடிகிற நம்பர் 5 அல்லது 0. இப்போ 17 இருக்குல்ல, 15 10 இந்த மாதிரி முடிகிற நம்பர் 5 அல்லது 0 இருக்கணும். அந்த மாதிரி எண்களுக்கு தான் எல்லா பக்கம் கூட்டினாலும் அதே எண் மேஜிசம் வரும். மற்ற எண்களுக்கு இந்த மாதிரி 17 0 5 தவிர மற்ற எண்களுக்கு இந்த முடிவில் உள்ள எண் 0 5 தவிர மற்ற எண் ஏதாவது இருந்தால் ஒரு டேஷ் மட்டும் வராது. ஓகே, இப்போ இதில் எந்தெந்த பக்கம்லாம் வருது, எந்த ஒரு பக்கம் வரல அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காண உங்களுக்கு விளைகிறேன். நீங்கள் முழுவதும் பார்த்து மகிழலாம், ப்ராக்டிஸ் செய்யலாம். ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட் என்ற பழமொழிக்கேற்ப நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். ஓகே, இப்போ இதில் இப்போ முதல் வரிசையில் நடுக்கட்டத்தில் -9 ஆரம்பிக்கிறேன். -9 -9 ஆரம்பித்து கடைசி நம்பர் இங்கே 17 முடியும். -9 17 வரைக்கும். அன்றைக்கி மேஜிசமும் 17, அது வேறு. எண்கள் -9 17 வரைக்கும் எத்தனை எண் வரும்னா 17 1 18 9 27. ஏன்னா 1 17 0 சேர்த்தா 18 18 9 27. 5 மேஜிக் ஸ்கொயர் டேபிளுக்கு நம்மளுக்கு 25 நம்பர் இருந்தால் போதும். 25க்கு மேலே 2 நம்பர் அதிகமாக இருக்குது. அப்போனா 2 நம்பரை விட்டுறணும். அது எந்த நம்பர்னால் 11 12 வராது. இதை விட்டுறணும். ஓகே, இப்போ நம்ம எண்களை எழுதுவோம். இப்போ இந்த கட்டத்திலேருந்து ஆரம்பிக்கிறேன். நார்த் ஈஸ்ட் டைரெக்ஷன் எப்பயும் போல வழக்கமாக நார்த் ஈஸ்ட் டைரெக்ஷனில் மூவ் பண்ணலாம். -9 அடுத்த காலத்தில் இங்கே மேலே நார்த் ஈஸ்ட் டைரெக்ஷன் போகிறப்ப இங்கே நோ பிளேஸ், நோ கிரிட்டு. இந்த ஒவ்வொரு ஸ்கொயரும் என்ன சொல்கிறோம்னா கிரிட்டுன்னு சொல்கிறோம். GRID கிரிட்டு. அந்த கிரிட் இல்லாதனால அல்லது பாக்ஸ் இல்லாதனால என்ன செய்கிறோம், ஸ்வாயின்னு கீழே வந்துடுறோம். ஒன்றும் கஷ்டமே இல்லை. அப்புறம் ஏறு வரிசை அப்படிங்கும்போது -8. ஏறு வரிசைங்கிற மைனஸ் இருந்தால் ஏறு வரிசைங்கிற போது நம்பர் குறையும், ஆனால் மைனஸ். ஆனால் இதே பெருசு. -9 பெருசாக -8 பெருசுன்னா -8 தான் பெருசு.
-9 சின்னது. ஏன்னா மைனஸ்ங்கிறப்போ அது கடன்னு அர்த்தம். ரூ. 9 கடன், இங்கே ரூ. 8 கடன். அப்புறம் எது ரொம்ப ஏழை? ரூ. 9 கடன் உள்ளது தான் ஏழை. அதுக்கு தான் மாணவர்களுக்கு இந்த மாதிரி புரிய வைக்க வேண்டும். ஓகே. ஏன்னா மைனஸ்ங்கிறது கடன்னு அர்த்தம். ஓகே. இப்போ -9, -8. இப்போ நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் ஒரு நம்பர் எழுதினப்போ நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் மூவ் பண்ணணும். இப்போ -7. இங்கே நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் போகும்போது இங்கே பிளேஸ் இல்லை. நோ கிரிட் ஹியர், ஸோ ஃபார்வேர்ட் லெஃப்ட். இங்கே பாக்ஸ் இல்லாதனால இடது பக்கம் சாயின்னு இங்கே வந்துடும். -7க்கு அப்புறம் -6. இப்போ மீண்டும் பழைய முறைப்படி நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் -5. இங்கே போக முடியாது. ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஆக்குப்பைடு. -9ங்கிற நம்பர் இங்கே ஆக்குப்பைடு பண்ணிருச்சு. இங்கே வராத அப்படின்னு சொல்லுது. அதனால் என்ன செய்யணும்? அப்புறம் நம்ம வண்டியை பின்னாடி திருப்பணும். -5க்கு அப்புறம் -4. இப்போ நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் இங்கே போகலாம். -3, -2. இப்போ நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் இங்கே போகும்பொழுது இங்கே நோ பாக்ஸ். நெக்ஸ்ட் காலம் கம் டவுன். அடுத்த காலத்தில் கீழே வந்துட வேண்டியது. -1. மீண்டும் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் இங்கே நோ பாக்ஸ் அப்படிங்கிறனால ஃபார்வேர்ட் லெஃப்ட். இடது பக்கம் கடைசி கட்டத்தில் எழுதணும். -க்கு அப்புறம் 1க்கு அப்புறம் 0. இப்போ நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் இங்கே வராது. வராத அப்படிங்குது. அப்படின்னா பின்னாடி போயிரு, வேறு ரூட்டை தேடிக்க, நோ வே ஹியர் அப்படிங்குது. ஓகே. இப்போ 1, 2, 3, 4, 5. இப்போ இங்கே இந்த பக்கம் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் இங்கே ஃபார்வேர்ட் லெஃப்ட்டில் இங்கே சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே பாக்ஸ் இல்லை. அதே நெக்ஸ்ட் காலம் கம் டவுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கேயும் பாக்ஸ், நோ கிரிட்ஸ் அவைலபிள் ஹியர். ஓகே. அப்போனா இதுக்கு கீழே 1 ஸ்டெப் பேக்கில் போகிறோம். 6. இப்போ மீண்டும் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் போகிறோம். இங்கே நோ பாக்ஸ், ஃபார்வேர்ட் லெஃப்ட். இங்கே இடம் இல்லாதனால என்ன செய்கிறோம்? இடது பக்கம் கடைசி கட்டத்தில் 7. ஏன்னா 6க்கு அப்புறம் 7 தானே. மீண்டும் அதே மாதிரி தான் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் போகிறோம். இங்கே நோ கிரிட், நெக்ஸ்ட் காலம் கம் டவுன். 7க்கு அப்புறம் 8. மீண்டும் அதே மாதிரி தான் 9, 10. 10க்கு அப்புறம் இங்கே 11. இங்கே எழுத முடியாது. இங்கே ஆல்ரெடி ஆக்குப்பைடிய நம்பர். அதனால் 1 ஸ்டெப் கீழே வரணும். 11, 12 எழுதக்கூடாது, மறந்துடுவாங்க. இந்த 11, 12 எழுதக்கூடாது. 10க்கு அப்புறம் 11, 12 விட்டு போட்டு 13. இப்போ நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் 14. இப்போ நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் போகிறவங்க நோ பிளேஸ் டு சீட், ஸோ ஃபார்வேர்ட் லெஃப்ட். 15. நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் 16. நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் இங்கே நோ பிளேஸ், ஸோ நெக்ஸ்ட் காலம் கம் டவுன். 17. ஆரம்பத்தில் நம்ம போட்டாச்சு. ஏன்னா முதல் நம்பர் -9, கடைசி நம்பர் 17 ஆரம்பத்தில் போட்டாச்சு. இதுதான் 17ங்கிறது கடைசி நம்பர். -9லேருந்து 17 வரைக்கும் நம்ம எண்களை எழுதியாச்சு. இப்போ தான் கூட்டி செக் பண்ண போகிறோம். எல்லா பக்கம் கூட்டினாலும் 17 வரும். மேஜிசம், மாய எண் அல்லது மாய சதுர எண். ஒரு பக்கம் மட்டும் வராது. சரி, இப்போ கூட்டி பார்ப்போமா? இப்போ பாருங்கள், மைனஸ் நம்பர் ப்ளஸ் நம்பர்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து கொள்ளணும். 16 9 வச்சுனா 7. 16 9 வச்சுனா 7. 7 7 14. 14 2 போச்சுன்னா 12. 12 5 17 வருங்களா? அடுத்து 15 5 போச்சுன்னா 10. 10 3 போச்சுன்னா 7. 7 4 11. 16 17. உங்களுக்கு எப்படி எளிய முறையில் வேணாலும் கொட்டுறோம். பாருங்கள், -6 -7 -10. இங்கே +10 0 வருது. அப்போனா 14 3 17. அங்கங்கே மைனஸ் நம்பர் ப்ளஸ் நம்பர் கேன்சல் பண்ணிக்கலாம். 9 2 11. அல்லது இங்கே பாருங்கள், 13 7 போச்சுன்னா 6. 6 9 15. 15 2 17. ஏன்னா இப்படி மைனஸ் பண்ணிட்டு அப்புறம் போனால் ஈஸியாக இருக்கும். என் நம்பரை கூட்டி அது பெருசாக்கி அப்புறம் கிடைக்கும், உங்களுக்கு பெரிய நம்பர் போயிடுதுல்ல. அதனால் இதுலேருந்து கழிச்சிட்டு மிச்சம் இங்கே கூட்டினா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி இங்கே -8, இங்கே +8 0 விட்டுறலாம். அதே மாதிரி இங்கே -1, இங்கே +1 இதையும் விட்டுறலாம். அப்போனா 17 மட்டும் இருக்குது. ஈஸியாக இங்கே போடலாம்.
சாதாரண கூட்டல் கழித்தல் கணக்கு 2 நம்பர் எண்கள் மிகை குறில், மிகை குறை எண்கள். மிகைங்கள் ப்ளஸில் வரதெல்லாம் மிகை எண்கள், மைனஸில் வரதெல்லாம் குறை எண்கள்னு சொல்கிறோம். ஏன்னா மாணவர்களுக்கு மிகை எண்கள் பாசிட்டிவ் நம்பர்ஸ், குறை எண்கள்னால் நெகட்டிவ் நம்பர்ஸ். அதை எப்படி சேர்க்கிறது, அதாவது கூட்டுறது அப்படின்னா இப்படி தான். ஓகே, இப்போ ரோ வைஸாக நம்ம கூட்டியாச்சு. இப்போ காலம் வைஸாக கூட்ட போகிறோம். பாருங்கள், 1ல் 6 போச்சுன்னா 1, இங்கே பாரு 7ல் 6 போச்சுன்னா 1, 1 1 2, 15 2 17. இப்படி ஈஸியான முறையில் கூட்டுங்க. பாருங்கள், 14 5 போச்சுன்னா 11, 14 4 போச்சுன்னா 7, 7 2 9, 9 8 17. இங்கே பாருங்கள், -9 + 9 2 0 ஆயிடுது. -9 + 9 0. -9 கடையில் இருக்குது, 9 ரூபா பாக்கெட்டில் இருக்குது, 2 கொடுத்தாக்க 1 இருக்காது, அதுதான் 0. அதே மாதிரி இங்கே பாருங்கள், -3 + 3 0 ஆயிடுது. அப்போனா 17 மட்டும்தான் பாக்கி, அதை இங்கே அப்படியே போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் அடுத்தது 3வது காலத்தை பாருங்கள். 4 2 போச்சுன்னா 2, 12, 12 13 25, 25 8 போச்சுன்னா 17. ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள், 14 7 போச்சுன்னா 7, 7 1 போச்சுன்னா 6, 6 6 12, 12 5 17. ஓகே, இப்போ லெஃப்ட் டு ரைட், இடதுலேருந்து வலது பக்கமும் மேலேருந்து கீழ் வரிசை எல்லாமே சமம் வருது. ரைட், இப்போ இந்த மூளை விட்டதை கூட்டுவோம். 7 5 வச்சு 2, 2 3 5, 13 5 18, 18 1 வச்சுன்னா 17. இந்த கூட்டினாலும் 17 வருகிறது. அப்போனா ஒரே ஒரு பக்கம் இது மட்டும் வராது. சரி பார்ப்போம். 1 2 3 3 3 6 6 4 10 5 15 வித்யா 15. இந்த பக்கம் மட்டும் எவ்வளோ வருது? 15 வருது. இது மட்டும் தவறு. மற்ற எல்லா பக்கம் கூட்டினாலும் 17 வருகிறது. Except one direction, we are getting the magic sum. Same magic sum 17 in 5th order magic square table. This is special magic square table number 47. If you like this video, share and subscribe. Thank you very much and see you in the next video. Have a nice day.